ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ரீசனிங் சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து கிளாஸ் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது ரீசனிங் கிளாஸ் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய ரீசனிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு எழுத்து தொடரிலும் சில எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் ஒன்றாக அவை இருக்கும். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே வந்து ஒரு எண் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த எண் அந்த தொடர் வந்து ஒரே சீரீஸில் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த டேஷ் டேஷ் அப்படின்னு இருக்கலாம். அதில் வந்து ஒரு எழுத்து இந்த வேர்ட் இருக்குது. இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு எழுத்து 1 2 3 4 5. ஓகேவா, இந்த 5 வேர்டுக்கு வந்து இதில் உள்ள ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து வேர்டு வந்து அதில் பொருந்தும். ஆனால் அந்த சீரீஸில் உள்ளது எப்படி அப்படிங்கிறதுனா அந்த 5 இதுக்குள்ளே பொருந்தக்கூடியது எல்லாமே, அதாவது ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த லெட்டருக்கு ஏதாவது கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டலாம். ஓகே, இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் என்ன இருக்குது, 2 டேஷ் இருக்குது. அடுத்தது ABA, அப்புறம் ஒரு 2 டேஷ் இருக்குது. BA அப்படிங்கிறதுக்கு ஒரு டேஷ் இருக்குது. ஓகேவா, அடுத்தது AB அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம வந்து இதில் எத்தனைனா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணுங்க. ஓகேவா, மொத்தம் எத்தனை லெட்டர் இந்த டேஷ் இருக்கலாம், அந்த டேஷில் உள்ளதையும் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, மொத்தம் வந்து 12 லெட்டர் இருக்குது. ஓகேவா, லெட்டர் இருக்குது. அப்போ இந்த 12 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 4 12 அப்படின்னு பிரிக்கலாம், இல்லாட்டா 6 12 அப்படிங்கிற மாதிரியும் பிரிக்கலாம். ஓகேவா, அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது 4 லெட்டராக பிரிப்போம், இல்லாட்டா 3 லெட்டராக பிரித்து பார்க்கலாம். அதாவது இந்த 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகேவா, அதாவது 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த 12 வேர்டு அதாவது ஈவன் நம்பராக வந்தால் இந்த மாதிரி ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரிப்போம். அதில் ஏதாவது கனெக்ஷன் வந்து வருதா, ஏதாவது காமனாக இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா, பாருங்கள், இதில் பாருங்கள் லாஸ்ட் நம்பர் B அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் பாருங்கள் லாஸ்ட்டு B அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் P இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, A அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. இதுக்கு முன்னாடி A அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அந்த Bக்கு முன்னாடி, அதாவது நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம்னா அப்போ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக A வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடலாம். அடுத்தது பாருங்கள், இதில் ஃபஸ்ட் லெட்டர் A இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் A இருக்குது. அப்போது இந்த டேஷில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் A வரலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, மீதி இருக்க இந்த நடுஸில் இருக்க லெட்டரோ இந்த நடுஸில் வந்து இதில் எதுவுமே ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் ஆகிருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ரூல் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகேவா, அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் வச்சுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் A வந்துடுது. ஆனால் எல்லா இடத்துலையுமே A அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு 4வது லெட்டர் வந்து A அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து B தான். ஓகேவா, அப்படிங்கிறத வந்து நம்ம கெஸ் பண்ணிட்டாலுமே சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இன்னொரு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த 3 4 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதை வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா, அதாவது வரல உங்களுக்கு இதில் இந்த டேஷில் எதுவுமே நமக்கு ஃபில் ஆக முடியல, எதுவுமே ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால திரும்ப இந்த கொஸ்டின் எழுதி அதை நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அந்த 4 லெட்டராக 3 டைம்ஸ் பிரித்தோம்னா இனிமேல் வந்து ஒரு 2 லெட்டராக 6 டைம்ஸ் வந்து பிரித்து பார்ப்போம். அப்போ ஏதாச்சும் ரூல் வருதா, ஏதாவது அந்த கனெக்ஷன் வந்து வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போமா. 2 டேஷ் இருந்துச்சு. அடுத்தது AB A டேஷ். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் இதை வச்சு இப்போ இதை போட்டுடலாம். ஒரு வேளை வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த செகண்ட் இதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, BA, அடுத்தது வந்து 2 டேஷ் 1 டேஷ். ஓகேவா, AB. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 6 டைம்ஸ் வந்து போடுவோம். ஓகேவா, 2 லெட்டராக வந்து பிரிங்க 6 டைம். 1 2 3 4 5 6 டைம் பிரிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் லெட்டர்லாம் பாருங்கள், இதில் AB அப்படிங்கிறது இருக்குது, இங்கேயும் AB இருக்குது. அப்போ இங்கேயும் AB தான் வரப்போகுது, இங்கேயும் AB தான் வரப்போகுது, இங்கேயும் AB தான் வரப்போகுது, இங்கேயும் AB தான் வரப்போகுது. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் நம்ம AB தான் இருந்துச்சு, இது AB 2 பிரிக்கும்போது AB அப்படிங்கிற சீரீஸ் வந்து தொடர்ந்து வருது. இப்படி வரும்போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, இது என்ன, அதாவது ஒரு சீரீஸ் இருக்குன்னா அது தொடர்ந்து அதே சீரீஸாக வரணும் அப்படின்னு அதுக்கு கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா, AB அப்படிங்கிற சீரீஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போ இது வந்து ஒரு ரூலாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது ஆன்சர் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபஸ்ட் கோடில் இருக்குது A, 2வது கோடில் இருக்குது B, 3வது கோடில் நமக்கு B கிடச்சிருக்கு, 4வது கோடில் வந்து A அப்படிங்கிறது ஃபில் ஆகுது, 5வது கோடில் வந்து B அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆப்ஷன் இதுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், ABB AB.
ஆன்சர் பி. ஓகேவா? நம்ம இந்த ஃபஸ்ட் ரூலை வச்சுமே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டாவதுல வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகேவா? அதனால் நமக்கு ஆப்ஷன் வச்சு போட்டாலுமே மேபி ஒரே சேம் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அப்போது நம்ம இந்த ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதை வந்து ஏதாவது ரூல் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே எடுத்து எல்லா மாடல் சம்மே நம்ம வந்து ரீசனிங் கிளாஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் ரீசனிங் கிளாஸ் வேணுன்னா நம்முடைய கிளாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏப்ரல் 22 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 20 டேஸில் வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? உங்களுக்கும் கிளாஸ் வேணுன்னா வந்து வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். கிளாஸோட ஃபுல் டீட்டெயில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு.